இந்த படத்தில் ஓப்பனிங் சாங் எழுதியிருக்கேன். அதுக்கு வாய்ப்பு தந்த பிரசாத் சாருக்கும் கல்பனா மேமுக்கும் ஒரு பெரிய 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 நன்றி. சார் வந்து அந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு அப்புறமா இருக்கிற ப்ராசஸ் எல்லாத்தையுமே எனக்கு மெமரபுளாக ஆக்கிக்கிட்டே இருக்கணுன்றதுல ரொம்ப பர்டிகுலராக இருந்துகிட்டே இருந்தார். ஒரு இதையுமே இது என்னோடய முதல் வாய்ப்புன்றதுனால இது எனக்கு மைல் ஸ்டோனாக மாற்றிட்டே இருக்கணுன்றதில் வந்து சார் பர்டிகுலராக இருந்துகிட்டே இருந்தார். சார் நிறையா சர்ப்ரைசஸ் கொடுத்தாரு. இந்த ப்ராசஸ் எனக்கு எப்பயுமே மைண்டில் வச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு திரும்ப திரும்ப அதை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டே இருந்தார். இது என்னோடய முதல் சினிமா மேடை. ரொம்ப முக்கியமான நாளாக நான் இதை பார்க்குறேன். இந்த மேடையும் இந்த நாளும் எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் திரும்பி பார்த்தாலும் என்னோடய கோர் மெமரியில் கண்டிப்பாக இருந்துகிட்டே இருக்கும். நான் இந்த படத்தில் ஓப்பனிங் சாங் எழுதியிருக்கேன். அதுக்கு வாய்ப்பு தந்த பிரசாத் சாருக்கும் கல்பனா மேமுக்கும் ஒரு பெரிய 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 நன்றி. சார் வந்து அந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு அப்புறமா இருக்கிற ப்ராசஸ் எல்லாத்தையுமே எனக்கு மெமரபுளாக ஆக்கிக்கிட்டே இருக்கணுன்றதுல ரொம்ப பர்டிகுலராக இருந்துகிட்டே இருந்தார். ஒரு இதையுமே இது என்னோடய முதல் வாய்ப்புன்றதுனால இது எனக்கு மைல் ஸ்டோனாக மாற்றிட்டே இருக்கணுன்றதில் வந்து சார் பர்டிகுலராக இருந்துகிட்டே இருந்தார். சார் நிறையா சர்ப்ரைசஸ் கொடுத்தாரு. இந்த ப்ராசஸ் எனக்கு எப்பயுமே மைண்டில் வச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு திரும்ப திரும்ப அதை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டே இருந்தார். அதுக்கும் ஒரு பெரிய நன்றி சார். உங்கள் எல்லாருக்கும் நன்றி. இந்த படம் கண்டிப்பாக பெரிய வெற்றி அடையணும் அப்படின்றது எல்லாரோட ஆசையாகவும் இருக்குது. உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டில் அது நடக்கும் நம்புகிறேன். ரொம்ப நன்றி. நான் முதல்ல டேனியல் பாலாஜி சாரை வந்து இயக்குனர் பிரசாத் பிரபாகர் சார் அவர்கள் வந்து டேனியல் பாலாஜி சாரை வீட்டுக்கு போய் அவங்கள வந்து பார்த்து இந்த ஃபிலிமுக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணி இது பண்ணப்போ அப்போ தான் வந்து என்னை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ நான் வந்து அவருக்கு ஆஸ் அ பார்ட் ஆஃப் த மூவி மேக்கிங் அவருக்கு நன்றி சொல்கிறதுக்காக, சார் எங்கள் படத்தில் நடிக்கிறதுக்கு நீங்கள் சம்மதிச்சதுக்கு உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி அப்படின்னு அந்த நன்றி சொல்கிறதுக்காக வீடியோ காலில் வந்துட்டு அவரை சந்திக்கக்கூடிய ஒரு தருணம் தான் எனக்கு கிடைச்சிது. இப்போ வீடியோ காலில் உங்களை நீங்கள் பாடுறீங்க, உங்களை பார்த்துருக்கேன் நான், எனக்கு உங்கள் பாட்டெலாம் நான் நிறைய கேட்டிருக்கேன். ரொம்ப சந்தோஷம் சார். சரி இவ்வளோ பாடுறீங்க, நான் கேட்குற பாட்டு உங்களால் பாட முடியுமா அப்படின்னாரு. சார் கண்டிப்பாக சொல்லுங்கள் சார், தெரிஞ்சால் கண்டிப்பாக இப்போவே பாடுறேன் சார் அப்படின்னு. அவர் முதல்ல என்கிட்ட கேட்டது நம்ம தண்ணீர் படத்தில் வர எம்எஸ்வி சார் அவர்கள் இசையமைத்த சுசிலாமா அவர்கள் பாடிய கண்ணான பூமகனே கண்ணுரங்கு சூரியனே அப்படிங்கிற பாட்டு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டார். ஆக்சுவலாக அந்த பாட்டு வந்து நான் நிறைய கேட்டு வளர்ந்துருக்கேன். ஆனால் பாட்டு வந்து எனக்கு பாடம் இல்லை, பாடுறதுக்கு எனக்கு பாடம் இல்லை. நான் சொன்னேன், சார் மன்னிக்கணும், நீங்கள் ரொம்ப ஒரு அழகான பாட்டு கேட்டிருக்கீங்க, ஆனால் வந்து இந்த பாட்டை நான் கற்றுக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக நான் வந்து நேர்லேயே வந்து உங்களுக்கு நான் பாடி காமிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்படியா, சரி வேற ஒரு பாட்டு சொல்கிறேன், அது பாட முடியுமா அப்படின்னாரு. என்ன பாட்டு சார் சொல்லுங்கள். சிங்கார வேலனே தேவா பாட தெரியுமான்னு கேட்டார். அது நல்லா தெரியும் சார் சொல்லிவிட்டு உடனே வீடியோ காலில் வந்துட்டு நான் சிங்கார வேலனே தேவா பாடி முடிச்சு அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதாவது நான் அவருடைய பேக்ரவுண்டில் என்ன, அவர் எப்பேற்பட்ட ஒரு நடிகர், திறமைசாலி, அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. பயங்கரமான திறமைசாலி. சினிமா நுணுக்கங்களை பற்றியும் நடிப்பு திறன்களை பற்றியும் ஸ்க்ரீன் ஸ்பேஸை எப்படி வந்துட்டு, ஏன்னா பாலாஜி சார் வந்து ஒரு ஸ்க்ரீனில் வராருனாவே கம்ப்ளீட்டாக கேப்சர் பண்ணிவிடுவார். அது 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 நெகட்டிவிட்டி ரோலாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும், மோஸ்ட்லி அவர் நடித்ததெல்லாம் வில்லன் கேரக்டர்ஸ் தான். அந்த வந்தாலே நான் அந்த கண்ணுக்கு அவ்வளோ பவர் இருக்குது. அதுதான் முக்கியமாக சொல்லுவாங்க, ஒரு நடிகருக்கு வந்து கண்ணு பேசணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் பெரியவங்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி அந்த பாட்டு அவர் பின்னாடி இருக்கிற அவர் உட்காந்துட்டு இருந்த ரூமில் ரொம்ப சிம்பிளாக இருந்தது. நான் வந்து பிரசாத் சார்ட்ட கேட்டேன், என்னங்க இவர் இவ்வளோ பெரிய நடிகர், என்ன ரொம்ப சாதாரணமாக ஒரு கைத்துக்கட்டில் சிம்பிளாக அவர் பாட்டுக்கு சிம்பிளாக இருக்காருன்னமா. அவர் இருக்கிற இடமும் அப்படி தான் இருக்குது, அவர் வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கையும் அப்படி தான் இருக்குது. ஏன்னா யதார்த்தமான ஒரு வாழ்க்கை. ஏன்னா ஸ்க்ரீனில் எல்லாரும் பெரிய ஸ்டால்வார்ட்ஸாக இருக்கலாம், திறமைசாலிகளாக இருக்கலாம். ஆனால் நிஜ வாழ்க்கையில் எல்லாருமே வந்துட்டு அவங்கவுங்க அம்மா அப்பாவுக்கு பிள்ளை, கணவருக்கு மனைவி, மனைவிக்கு கணவன், பிள்ளைங்களுக்கு தாய் தகப்பன், இவ்வளோதான் ஒரு குடும்பம். ஒரு ஹியூமன் பீயினோட லைஃபே ரிவால்வ் ஆகுறது இவ்வளோக்குள்ளே தான். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அவருடைய சிம்பிளிசிட்டி. அப்புறம் இந்த பாட்டை வந்துட்டு செய்ய மாதிரி கேட்டார். ஒரு இவ்வளோ நம்மெல்லாம் பார்த்து ரொம்ப மெச்சி ரொம்ப சந்தோஷப்பட்ட ஒரு நல்ல ஒரு ஆர்டிஸ்ட் வந்து நம்ம படத்தில் வேறு நடிக்கிறாங்க பாலாஜி சார். அவர் கேட்டு இந்த பாட்டை கற்றுக்கிட்டு பாடணும்னு சொல்லி ஒரு ஃபியூ டேஸில் வந்து அந்த பாட்டை உட்காந்து படித்து நோட்ஸ் எடுத்து நான் வந்து வாய்ஸ் நோட்டாக அனுப்பினேன். ஏன்னா அவரை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கல, அதனால இது வந்து எக்ஸ்டெண்ட் ஆகக்கூடாது, ஒரு ஆசையாக கேட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாய்ஸ் நோட்டாக நான் அனுப்பினேன். பிரசாத் சார் வந்து பாலாஜி சாருக்கு அனுப்பியிருப்பார்னு நினைக்கிறேன். அந்த பாட்டை ஒரு சில காரணங்களுக்காக நான் அந்த பாட்டை இப்போ பாட விரும்புகிறேன். ஏன்னா அந்த பாடல் வரிகள் என்ன சொல்கிறதுனா, இன்றைக்கி இருக்கிற தேதிக்கு
அந்த மறைந்த அந்த ஆத்மாவுக்கு அது ரொம்பவே வந்து பொருந்தும். அதனால் வந்து வித் யுவர் பெர்மிஷன் அந்த பாடலை ஜஸ்ட் நான் மாத்திரம் தான் பாட போகிறேன். நோ இன்ஸ்ட்ருமெண்ட், நத்திங். பாடலாமா? கேட்குறீங்களா? கண்ணான பூமகனே, கண்ணுரங்கு சூரியனே, கண்ணான பூமகனே, கண்ணுரங்கு சூரியனே, ஆத்தா அழுத கண்ணீராக பெருகி வந்து தொட்டில் நனைக்கும் வரை, உன் தூக்கம் கலைக்கும் வரை, கண்ணான பூமகனே, கண்ணுரங்கு சூரியனே, கண்ணுரங்கு சூரியனே, கண்ணுரங்கு சூரியனே. ஊத்துமல தண்ணீரே ஏ உள்ளங்கை சக்கரையே, ஊத்துமல தண்ணீரே ஏ உள்ளங்கை சக்கரையே, நீ நான் பெத்த தங்கரதம் இடுப்பில் உள்ள நந்தவனம், நீ நான் பெத்த தங்கரதம் இடுப்பில் உள்ள நந்தவனம், காயப்பட்ட மாமனின்று கண்ணுறக்கம் கொள்ளவில்லை, சோகப்பட்ட மக்களுக்கு சோறு தண்ணி செல்லவில்லை, ஏகப்பட்ட மேகம் உண்டு மழை பொழிய உள்ளமில்ல, கண்ணான பூமகனே, கண்ணுரங்கு சூரியனே, கண்ணுரங்கு சூரியனே, கண்ணுரங்கு சூரியனே. தண்ணி தந்த மேகமின்று இரத்தத்துளி சிந்துதடா, காத்திருந்த பானைக்குள்ளே கண்ணீர் துளி பொங்குதடா, வீட்டு விளக்கெறிவதற்கு கண்ணீர் என்ன இல்லையடா, கண்ணான பூமகனே, கண்ணுரங்கு சூரியனே, ஆத்தா அழுத கண்ணீராக பெருகி வந்து தொட்டில் நனைக்கும் வரை, உன் தூக்கம் கலைக்கும் வரை, கண்ணான பூமகனே, கண்ணுரங்கு சூரியனே, கண்ணுரங்கு சூரியனே.